ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து கோட். இது ஒரு தெலுங்கு மூவி. அதையும் தாண்டி இந்த ரிவ்யூ நீங்கள் சும்மா தப்பி தமிழில் பாட்டு உள்ளே வந்துட்டா கூட இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்க. கடைசி ஒரு 5-6 மாதம் வச்சுக்கோங்க. 5-6 மாதம் சொல்ல முடியாது. டார்லிங் ரிலீஸ் பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்க. எதுவும் ரிலீஸ்க்கு இந்த நியூ இயர் போனதுலேருந்து வச்சுக்கோங்க, இந்த டிசம்பர்லேருந்து வச்சுக்கோங்க. லைஃப்பில் ஐ மீன் இந்த 4 மாதத்தில் அந்த அளவுக்கு எந்த படமே எக்ஸைட் பண்ணல. சரிங்களா? மலையாள படம் தான் எப்பயுமே எக்ஸைட் பண்ணுவோம். மலையாள படமும் அந்த அளவுக்குலாம் இல்லை. இதில் தான் ஸ்பெஷலாக இருக்குங்கிற மாதிரி விட்டு போயிட்டேன். ஆனால் இந்த படம் கோட், சரிங்களா, தெலுங்கு படம். எதார்த்தமாக சும்மா தான் போய் பார்ப்போமே, என்ன தெரிஞ்சு வச்சுருக்கேங்கிற மாதிரி தான் மென்டாலிட்டியோட உள்ளே போனேன். படம் செம்ம சூப்பராக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கை தட்டி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு படம் மாசான படம். இது மாதிரி தானே ஜாலி எல்பி மாதிரி இருக்க போகுதுன்னா, ஜாலி எல்பி வந்து உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு படிக்காத தற்கொலை வந்து அது அது ஒரு வித்தியாசமாக போய் சண்டை போகிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சட்டம் தெரியாது, ஆனால் இதுதான்ப்பா நியாயம்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் பேசுகிற மாதிரி இருக்குமே தவிர ஒரு லாயர் பேசுகிற மாதிரி இருக்காது அது. சரிங்களா? எந்த இடத்துலையுமே அவனை நீங்கள் லாயருமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதாவது இன்டெலிஜென்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கேப்ஷனில் மட்டித்தனமாக போட்டிருப்பாங்க. கேப்ஷனை பார்க்காதீங்க. ஆனால் கதை வேறு லெவலில் இருக்கும். படம் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த அதெல்லாம் இருக்கும். ஒரு ரொம்ப பொறுப்பு போயிடும். கடையில் ஒரு 3 வருவான். அவனை போய் இடே எம்மளையே முடிச்சு வெட்டலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆயில கொத்த விமானம் என்னமோ நிறைய ஒரு வச்சுக்கோங்களே. ஆனால் படம் செம்ம படம். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். ஓகே, கதைக்குள்ளே போயிடும். இவ்வளோ நேரம் நிறைய விட்டேன்ல. ஸோ கதை என்ன அப்படின்னா வந்து ஓப்பனிங் சீனில் ஒரு போக்சோ கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரும். சரிங்களா? இப்போ ஃப்ரைடே ஹியரிங்க்கு வருதுன்னா நான் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஃபுல் ஹியரிங் முடிச்சு ஃபுல் கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த கேஸை வந்து மண்டே மாற்றி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட லாயருமே கை விரிச்சிட்டா 10 வருஷம் கிடைக்கும், 14 வருஷம் கிடைக்கும், எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறேன். இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. வாசல் டீ குடிக்க போகும்போது அங்கே இருக்க லாயர் என்ன சொல்லுவான், இந்த மாதிரியான கேஸ் வந்து புதுசாக ஆக்சுவலாக இது நடக்கிற இடம் வந்து 2013. சரிங்களா? நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் இது எல்லாமே சீரியஸாக ஆரம்பிக்குது. போக்சோ கொஞ்சம் டெவலப் ஆரம்பிக்கும், நல்லா வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து போக்சோ கேஸ் வந்து இவங்க மேலே போட்டுருக்காங்க. அப்போ போக்சோ கேஸ் எந்த ரீடிங்லாம் இருக்குன்னு அந்த தெளிவாக தெரியாது. அப்படிங்கிறப்ப யாருமே உள்ள தலையில் பயப்படுறாங்க, யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ டீக்கில் இருக்க என்ன சொல்கிறேன், பெரிய லாயர் ஒருத்தர் தெரியும், நீங்கள் என்ன அவரை போய் பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு ஓகே தான், போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுங்கன்னா, எனக்கு அவர் யார்ட்டும் தெரியாது, ஆனால் அவர் ஜூனியர் என் ஃப்ரெண்டு தானே, அவர் நம்பர் தானே போய் பாருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இறக்கிறேன்னு போகிறாங்க. அது யாருன்னா வந்து நம்ம வந்து நாளைக்கு அப்பா வருவார்ல இந்த படத்தில், சரிபோதை சனிவாரம், சூர்யா சார் அவர் நினச்சிருப்பார். சரிங்களா? ஆனால் படம் வச்சுக்கோங்க, எனக்கு இன்னமும் அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து ஜூனியர் இருப்பா. சரிங்களா? ஸோ கான்வர்சேஷன் சூப்பராக சரி நான் கடைசி முடிச்சிடறேன். ஸோ அவன்கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க அங்கே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க எப்படி இந்த கேஸ் இதை லீட் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஸ்டெப் போச்சு அப்படிங்கிறத வந்து மீதி இருக்க கதை. கடைசி அந்த பையனை போக்ஸை வெளியே கொண்டு வந்தாங்களா, அது மீட்டு கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கதை போகும். ஓகே, இப்போது நான் எக்ஸைட்டான சீன்ஸை சொல்ல வரேன். ஸோ அவன் வந்து ஜூனியர் லாயராக இருப்பான். சரிங்களா? நான் எல்லாருக்கும், அதாவது ஜூனியர் இப்போ எல்லாருக்கும் ஒரு கேஸ் வந்து இவனை மட்டும் கேஸ் இருக்காது. சரி, நீங்கள் ஒரு கேஸ் கொடுங்களேன் சார்னு போய் கேட்பான். நான் என்ன சீனியர் என்ன சொல்கிறேன், நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், நான் ஒரு காரணம் கேட்டு நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, சரி ரைட் ஓகே சொல்லிட்டு இப்போ என்ன கேட்பான் அப்படின்னா வந்து, இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்து இருக்கு, 2 ட்ராக் இருக்குது. ஒரு ட்ராக்கில் ஒருத்தர் இருக்கான், இன்னொரு ட்ராக்கில் வந்தால் 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? நீ வந்து நல்ல ட்ராக் மாற்றுற இடத்துல இருக்க. இப்போ நீ யாரை காப்பாற்றுவான்னா 5 பேர் தான் காப்பாற்றுவேன், ஒருத்தனை கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சரி மண்டே எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அடுத்த நாள் வருவான், சரி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன், இல்லை கேஸ் கொடுக்குறேன் நீங்கள், சரி ரைட்டு ஓகேடா. இந்த 5 பேரில் 5 பேருமே குற்றவாளிங்க, அதை ஒருத்தன் மட்டும் தான் நல்லவன். இப்போ நீ யாரை கொள்ளுவேன் அப்படின்னு கேட்டோடனே 5 பேர் கெட்டவன் தானே, அப்போ அவனை கொல்ல வேண்டியது தானே, ஒருத்தனால வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி 5 பேரை கொண்டுருவேன். சரி ஓகே போயிட்டோன்னு அடுத்த நாள் 5 பேர் தான் சார், என்ன சார் அது திரும்பி சொல்லிட்டேன், திரும்பி ஏன் சார் இப்படி பண்ணுறேன், சரி ரைட் ஓகே. இப்போ அந்த 5 பேரை கொண்டுட்டே, இந்த 5 பேர் ஏன் குற்றவாளி ஆனாங்கன்னா, ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துக்காக இப்போ அபகரிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நான் அபகரிக்க ட்ரை பண்ணனால கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க 5 பேர் கொண்டுட்டாங்க. இப்போ யாரை கொள்ளுவேன் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 5 பேர் கொண்டாங்கன்னா அந்த இடம் கொள்ள சொன்னது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்போ இவன் தான் கேட்டேன், இப்போ இவனை தான் கொள்ளும், அந்த ஒருத்தனை தான் கொள்ளும். சரி ஓகே. இப்போ அடுத்த நாள், சரி இப்போ நீ அவனை கொள்ளலான்னு சொல்லிட்ட, ஆனால் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்ததே அவன் தான், இப்போ நீ யாரை கொட்டுவாரின்னு சொல்லணும்னா அவனுக்கு என்ன பதிலே தெரியாது. ஏன்னா இடத்த கொடுத்தவன் தான் திரும்பி இடத்த ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் ரெசிஸ்ட் பண்ணுறப்ப அவங்கள ரெசிஸ்ட் பண்ணுறப்ப வன்முறை பயன்களை வெறுக்க பார்க்குறான். ஸோ அவங்க ரிபல் ஆகி அவங்களுக்கு அப்புறம் கொண்டுறான். இப்போ யார் நல்லவே யார் கெட்டவன், இவன் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நின்றுவான். சரி இப்போ உங்கள் கேஸே நின்றப்ப இந்த கேஸ் அவனை தேடி வரும். இவன் சீனியர்கிட்ட சொல்லி பார்ப்பான். சரிங்களா? சீனியர் வந்து அப்புறமா வரேன்னு சொன்னால் இவனே வாலண்டியராக போய் நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஹியரிங் செஷன் இருக்கும் பார்த்தீங்களா,
சும்மா பிச்சு விட்டுருவோம். உங்கள தாறுமாறா பிச்சு விட்டுருன்னு வச்சுக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கும். அதாவது கண்ணு முன்னாடி எல்லாமே இப்ப ஒரு லாயர் இப்படிதான் நான் பேசுவான் அப்படிங்கிற மாரி பேசி வைப்பாரு. ரொம்ப பிடிச்சிருச்சு அது. சரின்னு சொல்லிட்டு அவன் சூஸ் பண்ண கேரக்டர் செம்ம கேரக்டர். அந்த மனுஷன் யாருன்னு தெரியல. சூப்பரா இருந்துச்சுப்பா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து செகண்ட் இயரிங்ல வந்து லைட்டா பேக் அடிக்கிற மாரி இருக்கும். நம்ம ஜெய்பீம் படத்துல பேக் அடி ஜெய்பீம் சூர்யா கூட இந்த அளவுக்குலாம் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரி. இதுவும் ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்றப்போ எனக்கு 2யும் கம்பேர் பண்றப்போ இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்ப நான் வந்து செகண்ட் தான் உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஆயிரும். உடஞ்சு போய் வீட்ல உட்காந்துருவான். இப்ப வந்து பிரச்சனை விஷயம் இல்ல. டைரக்ட்டா போய் பார்ப்பான். என் பேர எனக்கே தெரியாம நீ கேஸ் எடுத்து வாதாடி இருக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப எதுக்கு வீட்ல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது, அவன் நான் கொஸ்டின் சொல்லிட்டு என்னமோ மாரி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவான். நான் எல்லா கேள்வியும் உன்ட்ட கேள்வி சொன்னேன். ஆனா நான் உன்ட்ட எதிர்பார்த்த பதில் கிடையாது கேள்வி. அந்த 5 பேரோ இல்ல ஒருத்தனோ எதுக்கு ட்ராக்குக்கு வந்தாங்க? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனா நீ அந்த கேள்விய கேட்பேன்னு எதிர்பார்த்தா, நீ பதிலையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கியே தவிர, அத வச்சு நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்பான். அதாவது ஒருத்தவங்க கோர்ட் அதாவது இன்டைரக்ட்டா எனக்கு எனக்கு மீனிங் புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. அதாவது இப்ப நீ எதுக்கு கோர்ட்டுக்கு வர அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. சரியா? அந்த காரணம் வேலிடா தான் பார்க்கணுமே தவிர, அப்படிங்கிற மாரி தான் எனக்கு என் மனசுக்குள்ள திடீர்னு ஒண்ணு ஓடுச்சு. ஏன்னா நான் ஒரு சம்பவத்துல மாட்டுனேன். அந்த சம்பவத்துக்கு எனக்கு சொல்யூஷன் தெரிஞ்சுச்சு. சரிங்களா? ஆனா நான் அந்த சொல்யூஷன விட்டுட்டு கண்ண மூடிட்டு இதுதான்னு பார்த்த மாரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு அது புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா அந்த சீன். ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த சீன். அத லேட்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் வேணா விட்டுருங்க. அந்த படத்துல போய் பாருங்க. உண்மையே செம்ம இம்பாக்ட் குடுக்கும் உங்க லைஃப்ல. சூப்பரான படம். செம்ம படம். மிஸ் பண்ணக்கூடாத படம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போற சீன்லாம் வந்து நல்லாருக்கும். இதுல வந்து ஒரு 3வது ஒண்ணா வருவான். அந்த 3வது ஒண்ணா யாருன்னா, போக்சோன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ எதனால போக்சோ கேஸ் போட்டிருப்பாங்க அப்பன்னா வந்து, இது ஸ்பாய்லர்லாம் இல்ல. இந்த கதைக்கு ஸ்பாய்லர் கிடையாது. ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணியிருப்பான். இவனுக்கு 19 வயசு. அந்த பொண்ணுக்கு வந்து 17 வருஷம், 11 மாசம், 10 நாள் ஆச்சு. இன்னும் 20 நாள் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு 18 வயசு மேஜர். சரிங்களா? லவ் பண்ணும்போது லவ் பண்ணிருப்பான். அவனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. ஆ தாத்தா இருப்பாரு. சரிங்களா? ஸோ அம்மா யாருன்னா வந்து ஒரு பெரிய பணக்காரனோட தங்கச்சி. சரிங்களா? அந்த பணக்காரன் அதான் சொன்னேன்ல 3வது நான் அந்த மாரி ஒரு பைத்தியக்காரன். அதாவது தங்கச்சி அதாவது அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் ஒரு பையன் குடுத்துருவான். இத வந்து ஊர் பார்த்து லவ் லெட்டர் ஊத்திருக்கான்னு நெனச்சு, அத ஊர் பூரா பரப்பி என் பேரு கெட்டு போயிரும். அதனால என்ன பண்ணியிருப்பான், கையில போலீஸ கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் பையன் மேல கஞ்சா கேஸ் போட்டிருப்பான். இப்போ ஊர்க்காரங்க அப்புறம் என்ன பேசுவாங்க? 1000 தான் இந்த பேப்பர் குடுத்த மேட்டர் பேச தோணுனாலும், எல்லாரும் இந்த கஞ்சா கேஸ பத்தி தானே பேசுவாய்ங்க. எப்படி வில்லத்தனத்த பாத்தியாங்கிற மாரி இருக்கும். ரொம்ப அது ஒரு மாரி வெறிய வந்து அவர போய் தாக்கி அன்னிகிலேட்ங்கிற அளவுக்கு வந்து வெறியேத்தி வச்சுக்குவாரு அந்த கேரக்டரு. ஸோ அந்த கேரக்டர் அதே மாரி இவன் லைஃப்ல ஒரு ஃபன் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ இத ஃபேஸ் பண்ணும்போது தான் வரும். அவனும் கடைசி வர முடிஞ்ச அளவு மல்லிக்கட்ட அங்கிட்டு இருக்க லாயருக்கு மொத்தமா அந்த லாயர் மொத்தமா டிஃபெண்ட் பண்ண மாட்டான். லாயர் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணுவான். ஆனா நம்ம ஆள் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் டம்மியா இருக்க மாரி தான் இருக்கும். சரிங்களா? நான் பண்ற ஹைப் வந்து உங்களுக்கு சேனல்ல சத்தியமா சொல்றேன் படம் சூப்பர் படம். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. செம்ம மாஸான படம். அவ்ளோ சூப்பரான படம். நான் ஹைப் எதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒர்த்தான படம். மிஸ் பண்ணாம பாருங்க. சூப்பர் படம். ஸோ இதே மாரி நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். கோட் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ பாய். டாடா பாய்.